ஏண்டா டேய் பாவாடை எச்சகிளி, அட பீத்தவ பயல, அட புறம்போக்கி எச்ச பயல. ஏண்டா செத்த போனத்துல நெத்திலுக்க ஒத்த காசை கூட விட மாட்டீங்க போலியடா. எச்ச டீ கிளாஸை கலவண்டு என்னடா பண்ணுவேன்? அட மானம் கேட்ட பயல, இந்த பொழப்புக்கு பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூம் கக்கூசை கழுவி குடிக்க வேண்டியதானே? அட நாதாரி பையல, புரோக்கர் வேலை தான் பார்க்குறேன், அதெல்லாம் நல்ல காசு கிடைக்குது, ஒரு நல்ல டம்ளர் புது டம்ளர் வாங்க வேண்டியதானே எச்ச பையல. இது என்னடா போய் இப்படி போய் திருடிட்டு வந்திருக்கீங்க? அட மானம் கட்ட ஈத்தர பயல, பழைய சோத்துக்கு வழி இல்லாத வக்கில்லாத பயவுள்ள போய் எச்ச டீ கிளாஸை கலந்துட்டு வந்துருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஆகலாம்ல. திருடுற சரி, இப்படியாடா ஊர் அழிஞ்சு திருடுவ? மானம் கட்ட பயல. ஏண்டி பலவட்ட, ஊர் மெஞ்ச பலவட்ட, மாசம் ஒரு நகை வாங்குறாளா, மாசம் ஒரு இது வாங்குறாளா, பணபலம் இருக்கு, படைபலம் இருக்கு. வீட்டில் ஒத்த டீ குடிக்கிறதுக்கு எச்ச கிளாஸ் கூட இல்லையா? போய் எச்ச கிளாஸை கலவான்ற அளவுக்கு இருக்கு, கேவலமா இருக்கு. மக்களே பார்த்துக்குங்க, தினத்தந்தியில் நியூஸ் வர அளவுக்கு கிளாஸை கலவான்ட்டு வந்திருக்காங்க ஹோட்டல்காரங்க. பாவம், அது பழைய கிளாஸாக இருக்கும். இந்த ரெண்டு நாதாரி மாதிரி அந்த ஒரு கழுவாத சாக்கடை ஒரு கிளவி இருக்கால, இந்த புரோக்கர் கூட, புரோக்கர் வப்பாட்டி நல்லா தெரிஞ்சுங்க. புரோக்கருக்கு வப்பாட்டிக்கு வந்து அந்த கிளவி வந்து ஏற்கனவே 2 கல்யாணம். ஃபஸ்ட்டு கணவர் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டாப்புல ஆள் காலி, 2வது கணவர் எஸ்கேப்பு, 3வது இவன், 3வது இந்த திருட்டு பையன். சரிங்களா? அதே போல் அந்த நாதாரி இருக்கா பாருங்க, அது நம்ம திருப்பூர் குச்சிலி, அந்த பலவட்டைக்கு பல புருஷன் கணக்கெல்லாம் கிடையாது. சரிங்களா? இதுக்கு வந்து யூடியூப்ல ஏன் சம்பாத்தி என்ன, இது என்ன, ஏண்டி யூடியூப்ல தான் சம்பாதிக்கிறீங்களா? நீ படுத்து சம்பாதிக்கிற, ஊர் மெஞ்சு சம்பாதிக்கிற, ஏதோ ஒரு கேட்குது சம்பாதிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு கிளாஸ் வாங்க துப்பு இல்லையா? போய் ஒரு எச்ச கிளாஸ், அது வட்டக்கப்பு. டேய் வட்டக்கப்பு, மாமாக்கார பேல வட்டக்கப்பு, இது கூட உனக்கு வக்கு இல்லையாடா? ஏன்னா இவ்வளோ கேவலமாக இருக்கு. சை கருமா, இதில் வெக்கமயிர் இல்லாமல் உட்காந்து வீடியோ வர பேசுகிற பாரு. உன்னையெல்லாம் பீயும் சாணி கலந்துக்கிட்டு விளக்கமாத்த தொட்டுக்கிட்டு அடித்தா என்ன? ஐயா ஹோட்டலுக்காரன் கம்ப்ளைண்ட்டை ஸ்ட்ராங்காக கொடுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக கொடுங்க. ஹோட்டலில் நல்லா பார்த்தீங்களா? கல்லாப்பட்டியே கலாண்டலுக்கு தெம்பு தைரியம்லாம் கிடையாது. வட்டக்கப்பு 2 கப்பா நிறையா வந்து பார்த்துக்குங்க. அந்த எச்சலையும் சேர்த்து தேடிட்டு வந்துருப்போம் ஒரு எச்சக்கலை, அந்த புரோக்கர் கூட, அதையும் பார்த்துக்குங்க. இந்த பொழப்புக்கு முக்கு ரோட்டில் போகிற மாதிரி மூத்தத்தை வாங்கி முடிக்கலாம். என்னத்த சொல்ல? ஐயோ ஆண்டவா, காலையில் தெரிஞ்சு அந்த வீடியோ உனி அதை வச்சே போட்டுட்டு போனடா. எனக்கு விஷயம் இப்போ தான்டா கிடச்சிச்சு. கழுவாத எச்ச கிளாஸு, கழுவாத எச்ச கிளாஸை கலவாண்டி என்ன செய்ய சொல்லு? அது கூட வக்கலாம இருக்கியாடா? டேய் மானகட்ட பையலே, டேய் என்ன வார்த்தை? எனக்கு அந்த வார்த்தை தான் நிறைய ஞாபகத்துக்கு வருது, டக்குன்னு வாயில வருது. இந்த வார்த்தை எதுவும் வர மாட்டேங்குது. என்ன செய்ய? சமூக நலன் கருதி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால சில விஷயங்கள் பேச முடியல. உனிய கையில் செருப்பு இருந்தால் விரட்டி அடிச்சிருவேன். கையில் செருப்பு இல்லை உன்னை அடிக்கிறதுக்கு. என்கிட்ட போய் ஒரு ஹோட்டலில் கிளாஸ் தான் கிடச்சிதாடா? ஏன்டா மாமா கரப்பில் அந்த குஜிலியை கூட்டு போய் ஊரெல்லாம் கூட்டி கொடுக்குறல, குற்றாலம் எல்லாம் கூட்டு போய் கூட்டி கொடுக்குற. அங்கே போயிட்டு உக்காந்து அந்த காசில் வச்சு ஒரு புது கிளாஸ் வாங்கிட்டு வேண்டியது தானே? குற்றாலத்தில் நல்ல புது கிளாஸ்லாம் கிடைக்குமாடா? நீ எல்லாம் பழைய தட்டில் சோறு திங்கிற எச்ச நாய் தானே நீ? நீ கூடயே வச்சிருக்க பாரு பொண்டாட்டின்னு, அந்த அப்பாட்டியும் பழைய ரொம்ப எச்ச தட்டுது. இன்னொன்று திருப்பூர்லேருந்து கூட்டு வந்து வர அந்த குஜிலி கும்பா, அது இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் தர எச்சத்தட்டு. உங்கள் 2 பேரையும் நான் என்னத்த சொல்கிறது?
போய் கிளாஸு அட பாயில இந்த ரோட்டில் குப்பையில் கிடக்கிறதெல்லாம் இந்த எடுத்துகிட்டு போய் வீட்டில் வை. பழைய இதெல்லாம் தேவைப்படும் மக்களே. இவனுக்கு நீங்கள் மாதம் இவங்க எல்லாம் இவங்க பேசுகிறாங்கன்னு நீங்களும் பார்த்துட்டு உங்களோட வியூஸை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க. அப்படி இந்த கடைசியில் எச்ச கிளாஸ் கிளம்பிட்டு வரேன். அப்போ பார்த்துங்க, இவனை பற்றி தெரிஞ்சுங்க. இவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் பழைய எச்ச கிளாஸு இதுதான். வீட்டில் ஆல்ரெடி கேட்டால் 2 பொண்டாட்டின்றான். அங்கே போய் மாமாவில் பார்க்குறது நல்ல முக்கியமான விஷயம். இவனுக்கு இவன்ட்டு ஆல்ரெடி செத்து போன கிளி தான். சரிங்களா, செத்து போன கிளிக்கு தான் கூண்டு போட்டு வச்சுருக்கான். பல்லே இல்லாதவனுக்கு பக்கோடா சாப்பிட்றதுக்கு 2 இது. ரெண்டையும் வந்து அவள் வந்து மீடியா சோசியல் மீடியா யூஸ் பண்ணி மாமாவில் பார்க்கறதுக்கு தான். அவளும் சரி இவளும் சரி. இவளுக்கு 2 பேருக்கும் காசு வாங்குறதுக்கு கொள்றதுக்கு தான் இவன் இந்த புரோக்கர் பையன்.